வணக்கம். இன்றைய டிஜிட்டல் காலத்தில் ஸ்விக்கி, சோமட்டோ, செப்டோ, பிக்பாஸ்கெட் உள்ளிட்ட ஆன்லைன் உணவு மற்றும் மளிகை பொருள் டெலிவரி செயலிகள் இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாக மாறியுள்ளன. வீடுகளில் இருந்தபடியே உணவு, மளிகை பொருட்கள், அத்தியாவசிய தேவைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சில நிமிடங்களில் ஆர்டர் செய்து பெரும் வசதி பொதுமக்களுக்கு கிடைத்திருப்பது வரவேற்கத்தக்க முன்னேற்றமாகும். ஆனால் இந்த சேவைகளை பயன்படுத்தும் நுகர்வோர் பல்வேறு சிரமங்களையும், புகார் அளிக்க முடியாத நிலையையும், கட்டண வெளிப்படைத்தன்மை இல்லாத சூழலையும் எதிர்கொண்டு வருகின்றனர். தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் இருக்க வேண்டும். அவர்களை சிக்கலில் சிக்க வைக்கும் வகையில் இருக்கக்கூடாது. ஒரு நுகர்வோர் உணவு அல்லது மளிகை பொருட்களை ஆர்டர் செய்த பிறகு, பொருள் சேதமடைந்த நிலையில் வந்தாலும், தவறான பொருள் வழங்கப்பட்டாலும், காலாவதியான பொருள் கிடைத்தாலும், அல்லது ஆர்டரில் குறிப்பிடப்பட்ட தரத்துடன் பொருந்தாவிட்டாலும், உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலை உருவாகிறது. குறிப்பாக ஆர்டர் வழங்கிய டெலிவரி பார்ட்னரை மீண்டும் நேரடியாக தொடர்பு கொள்ள எந்த வசதியும் பெரும்பாலான செயலிகளில் இல்லை. ஒரு பொருளை திருப்பி அனுப்ப வேண்டிய அவசர நிலையில் அந்த டெலிவரி பணியாளருடன் தொடர்பு கொள்ள முடியாததால் நுகர்வோர் தேவையற்ற மன அழுத்தத்திற்கும் நேர விரயத்திற்கும் ஆளாகின்றனர். எனவே இந்தியா முழுவதும் செயல்படும் அனைத்து ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களும் ஒவ்வொரு நகரம், மாவட்டம் அல்லது மண்டல அளவிலும் செயல்படும் லோக்கல் டால் ஃப்ரீ கஸ்டமர் சப்போர்ட் நம்பரை கட்டாயமாக வழங்க வேண்டும். நுகர்வோர் உடனடியாக மனிதர்களுடன் பேசக்கூடிய வசதி இருக்க வேண்டும். தற்போதுள்ள சாட்பாட், ஆட்டோமேட்டட் ரிப்ளை, டிக்கெட் சிஸ்டம் போன்றவை பல நேரங்களில் உடனடி தீர்வை வழங்குவதில்லை. அவசர தேவைகளில் ஒரு தொலைபேசி அழைப்பே பல பிரச்சனைகளை சில நிமிடங்களில் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். மேலும் ஒரு ஆர்டரை திருப்பி அனுப்ப ரிட்டர்ன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் பதிவு செய்யும் போது அந்த ஆர்டரை முதலில் டெலிவரி செய்த டெலிவரி பார்ட்னரை தொடர்பு கொள்ளும் வகையில் ரிட்டர்ன் கால் என்ற புதிய வசதியை அனைத்து செயலிகளிலும் அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த வசதி மூலம் நுகர்வோர் நேரடியாக டெலிவரி பணியாளரிடம் பேசிக்கொண்டு அவர் இன்னும் அருகிலேயே இருந்தால் உடனடியாக பொருளை திரும்பப் பெறும் நடைமுறை சாத்தியமாகும். இதன் மூலம் நேரமும் செலவும் மிச்சமாகும். டெலிவரி பணியாளர்கள் இந்த நிறுவனங்களின் முக்கியமான முதுகெலும்பாக செயல்படுகின்றனர். அதேபோல் ஆன்லைன் டெலிவரி செயலிகள் ஒவ்வொரு ஆர்டரிலும் பல்வேறு பெயர்களில் கட்டணங்களை வசூலிக்கின்றன. டெலிவரி சார்ஜ், பிளாட்ஃபார்ம் ஃபீஸ், ஹேண்டலிங் சார்ஜ், கன்வீனியன்ஸ் ஃபீஸ், சர்ஜ் ஃபீஸ், பேக்கேஜிங் சார்ஜ் உள்ளிட்ட பல கட்டணங்கள் நுகர்வோரிடம் வசூலிக்கப்படுகின்றன. இக்கட்டணங்கள் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றன? இதை ஒழுங்குபடுத்த வேண்டும். அரசுக்கு உரிய வரி செலுத்தப்படுகிறதா அல்லது எந்த கட்டணத்திற்கு எந்த வரி விதிக்கப்படுகிறது என்பது பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிவிக்கப்படுவதில்லை. இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாத நடைமுறைகள் குறித்து ஜிஎஸ்டி துறை மற்றும் வருமான வரித்துறை ஆய்வு செய்து தேவையான விளக்கங்களை பொதுமக்களுக்கு வெளியிட வேண்டும். ஒரு நுகர்வோர் செலுத்தும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் தெளிவான கணக்கு இருக்க வேண்டும். எந்த தொகை உணவகத்திற்கு செல்கிறது, எந்த தொகை டெலிவரி பணியாளருக்கு செல்கிறது, எந்த தொகை செயலி நிறுவனத்திற்கு சேவை கட்டணமாக செல்கிறது, எந்த தொகை அரசின் வரியாக செலுத்தப்படுகிறது என்பதை ஒரு சாதாரண நுகர்வோரும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் ஒவ்வொரு இன்வாய்ஸிலும் முழுமையாக காட்டப்பட வேண்டும். மேலும் இந்த நிறுவனங்களின் கஸ்டமர் சப்போர்ட் சேவைகள் தற்போது பெரும்பாலும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ அல்லது சாட் சப்போர்ட் அடிப்படையில் இயங்குகின்றன. ஆனால் உணவு பாதுகாப்பு, தவறான ஆர்டர், உடல்நல பாதிப்பு, உடனடி திரும்ப பெறுதல் போன்ற முக்கியமான பிரச்சனைகளில் மனித உதவி அவசியமாகிறது. எனவே 24 மணி நேரமும் செயல்படும் அந்தந்த பகுதியில் நேரடி கஸ்டமர் கேர் கால் சென்டர் வசதியை அனைத்து பெரிய ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களும் கட்டாயமாக ஏற்படுத்த வேண்டும். இந்நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வர்த்தகத்தை மேற்கொண்டு வருகின்றன. கோடிக்கணக்கான ஆர்டர்கள் தினமும் செயல்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் மிகப்பெரிய வருமானமும் லாபமும் ஈட்டப்படுவதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகின்றன. இந்த வளர்ச்சி நாட்டின் பொருளாதாரத்திற்கு நல்லதாக இருந்தாலும் அதே நேரத்தில் நுகர்வோர் உரிமைகள், போட்டி நியாயம், வரி இணக்கம், தொழிலாளர் நலன், சேவை தரம் ஆகியவை சமநிலையுடன் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்காக மத்திய அரசு, நுகர்வோர் விவகாரத்துறை, ஜிஎஸ்டி கவுன்சில், சிசிஐ, உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம், எஃப்எஸ்எஸ்ஏஐ உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இணைந்து காலமுறை ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் தவறான கட்டண வசூல், மறைக்கப்பட்ட சேவை கட்டணங்கள், தவறான விளம்பரங்கள், செயற்கையாக உயர்த்தப்படும் விலைகள், திருப்பி அனுப்பும் நடைமுறைகளில் ஏற்படும் சிக்கல்கள், புகார் அளித்த பிறகும் தீர்வு கிடைக்காத நிலை போன்றவை குறித்தும் விசாரணை நடத்தப்பட வேண்டும். விதிமுறைகளை மீறும் நிறுவனங்களுக்கு உரிய அபராதங்கள் விதிக்கப்பட்டு மீண்டும் அவை நடைபெறாத வகையில் கடுமையான ஒழுங்குமுறைகள் கொண்டு வரப்பட வேண்டும்.